என்னடா ஓட்டுறீங்க? அடங்கப்பா, பாத்தீங்களா என்ன நேஷனல் ஹைவே 48. டிஃப்ரெண்ட் செம்மையா மாட்டிக்கணும் ஆயிடுச்சு. ஒரு 3 கிலோமீட்டரா இப்படி தான் இருக்கு. இதில் வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோம். ஏர் ஃபில்டர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, மாற்றிடுங்க வந்து. ஏன்னா லாங் ரூட் போகணும்ல, அதனால தான். செயினில் ப்ராப்ளம் வந்துருக்கு, அதனால தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க எடுத்து. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரில் உங்களை அனைவரையும் நான் மறுபடியும் வெல்கம் பண்ணுறேன். எப்படி இருக்கீங்க டியர் பிரதர்ஸ்? ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் வேறு லெவலாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். ஆனால் லாஸ்ட் நைட் எங்கே நான் தங்கி இருந்தனோ இடம் எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்டே தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. நைட் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ மேரா போச்சு. இந்த மாதிரி நைட் மேரி யாருக்கும் ஆகக்கூடாது. என்னன்னா வந்து ராத்திரி ஒரு 3 மணிக்கு போச்சு லைட்டு. இப்போ வரைக்கும் வரல. ஜென்ரேட்டரில் ஓடின்னு இருக்கு. ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க, ஆன் பண்ணுறாங்க. இதில் வந்து சரியாக தூக்கமே வரல. நேற்று பில்குல் தூக்கம் கிடையாது. இன்னைக்கு காலையில் தான் ஒரு 2 ஹவர் தூங்கி இருப்போம், அவ்வளோதான். முடியல அப்புறம் கூட. அப்புறம் நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து இப்போ வந்து நான் நேராக நவ்சாரி ஜாவா எஸ்டி சர்வீஸ் சென்டர் போயின்னு இருக்கேன். ஏன்னா வந்து அங்கே பீரியாடிக் சர்வீஸ் டைம் வந்துடுச்சு. சரி, அதை முடிச்சுட்டு இன்னைக்கு பார்ப்போம் நம்ம எங்கே மும்பையில் ஸ்டே பண்ணலாமா இல்லை எங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகணும். இப்போ சாய் காஃபி கூட ஒன்றுமே குடிக்கல, நான் நாஷ்தா பண்ணல. வாங்க ஃபர்ஸ்ட் போய் நான் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் நம்ம. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. இன்னைக்கு என்னன்னு, இன்னைக்கு செம்மையாக இருக்க போகுது டே. அது வேற வந்து மழையாக வேற இருக்கு வெளியே, ஃபுல் கிளவுடி. பார்ப்போம் என்னன்னு. ஓகே வாங்க. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட வந்தேன் நான். பிரேக்ஃபாஸ்ட் காலையில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னாக்கா கேட்டேன் நான், என்ன இருக்குப்பான்னு. எதுனா சவுத் இண்டியன் இருக்கான்னு சொல்லிட்டான். இல்லடாடே சவுத் இண்டியன் எல்லாம் இங்கே கிடைக்காதீங்க, இங்கே கிடைச்சா ஒரு குஜராத்தி ஃபுட் தான் கிடைக்கும், இல்லாட்டி சாண்ட்விச் கடை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருந்தோம். 200 ரூபாய்க்கு சிலுக்கு சட்டை போட்டு கடைக்கு டீ குடிக்க வந்தா கேவலப்படுத்துறியா நீ? டேய், யாரு தானே தாஜ்மஹாலுக்கு வாடகை வாங்கின பரம்பரை மூதேவி. டேய், நான் என்னப்பா இவ்வளோ கோமா பேசுறேன்னு நானும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். இந்த பாருங்க வந்திருக்கு. அப்புறம் ஐயா சிரிச்சுட்டு சொல்றாரு வந்து, உங்களுக்காக இது வந்து ஸ்பெஷலாக நான் வந்து டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிப்பா சாப்பிட்டுக்கலாம் இதுன்னு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் நம்ம. ஓகே வாங்க, நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஓகே பாய். பாய் இல்லை, மீண்டும் சந்திப்போம் சீக்கிரம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா செம்ம மழை ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கிளம்புவோம். நனைஞ்சுக்கிட்ட பார்க்கலாம் வாங்க. ஆனால் கோப்ரோ யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கோப்ரோ வந்து நனைஞ்சிச்சுன்னா அதை விட பிரச்சனை ஆகிடும். பார்க்கலாம் வாங்க. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜாவா எஸ்டி சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. இப்போ இங்கே நின்றுருக்கு நம்ம வண்டி. இப்போ என்னென்னா வந்து அங்கேருந்து சூரத்லேருந்து இங்கே வர்றதுக்கு அரௌண்ட் 34 கிலோமீட்டர் ஆச்சு. ஆனால் இடையில மழை இருந்ததில்லை, அதனால் வந்து நான் கோப்ரோவில் வந்து ஷூட் பண்ண முடியல. அந்த மாதிரி மழை இப்போ தான் ஜஸ்ட் நின்று இருக்குது மழை, அதனால் வந்து நான் ஷூட் பண்ண முடியல. ஆனால் பார்ப்போம். இப்போ
बदल दो कोई बात नहीं. இதில் வந்து ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணோம். ஏர் ஃபில்டர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, மாற்றிடுங்க. ஏன்னா லாங் ரூட் போகணும்ல, அதனால தான். சரி அது சேஞ்ச் பண்ணிடலாம். இன்ஜின் ஆயில் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். செயினில் ப்ராப்ளம் வந்துருக்கு, அதனால தான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க எடுத்து. சோழி முடிச்சு இந்த செயின் வந்து ப்ராப்பர் பேலன்சிங்கில் கிடையாதா சொல்கிறாங்க. கரெக்ட் டைமில் நீங்கள் பார்த்துட்டீங்க, சரி பண்ணி கொடுத்துருவோம். பார்ப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. நல்லபடியாக இங்கே சர்வீஸிங் ஆச்சு. இவங்க தான் எல்லாம் பண்ணாங்க. இவர் எங்களுடைய சூப்பர்வைசர், மேனேஜர் நல்லபடியாக. இவர் தான் வந்து இது பண்ணார் நல்லபடியாக. பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம். பாய். चलो कभी टाइम मिलेगा तो ज़रूर आएंगे, ठीक है? बाय, टेक केयर. बाय सर, बाय. ओके, सब्सक्राइब करना, बढ़िया, ठीक है? சரி டியர் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். மோசமாக கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்போ தான் இது எடுத்த GoPro. வாங்க கிளம்புவோம். இப்போ எங்கே போய் நிற்கிறது பார்க்குறதுன்னு தெரியல. ஐ மீன் இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பாம்பேயா? பாம்பேக்கு போயிடலாம். ஆனால் ரொம்ப இப்போ இதுவாக இருக்குங்க. ஐ மீன் செம்ம ट्रैफिक जाम கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் இதுக்கு வந்து 2900 rupees ஆச்சு. 2970 rupees. இதில் என்னென்ன வந்து ஃபியூல் இன்ஜெக்டர், ஆயில், இன்ஜின் ஆயில் அண்ட் ஆயில் ஃபில்டர் இது சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் லூபிங்கு, அப்புறம் லேபர் சார்ஜ், இதெல்லாம் போய் 2970 rupees டோட்டல் பில் காஸ்ட் வந்தது. ஆனால் பைக் வந்து இப்போது ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுச்சு. சூப்பராக தெரியுது பைக் இப்போது. ஐ மீன் ஓடுறதெல்லாம் கூட. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்ன அப்டேட்னா, இப்போது ஆஃப்டர் சர்வீஸிங் பைக் ரொம்ப நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸ்பீடும் நல்லா ஆயிடுச்சு, ஸ்மூத் ஆயிடுச்சு. மெயின் என்னென்னா, அப்புறம் இன்னொன்று மெயின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னாக்கா, இந்த குஜராத் ஹைவே இருக்குல்ல, குஜராத் மகாராஷ்டிரா, ஐ மீன் மெயின் வந்து வடோதராலேருந்து மும்பை வரைக்கும் இந்த ஹைவே செம்ம ஒரு கடுப்பான ஹைவே இது. ஆமாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னாக்கா ஒரு 2 kilometer ஹேவி ரோடு இந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒன்று போன ரோடு வரும். அப்புறம் டைவர்ஷன் கொடுத்துருவோம் அதர் ஊர்லேருந்து. ஐயோ ரொம்ப பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப கடுப்பான ஹைவே இது. அதனால வந்து நான்
இதுதான் சொல்ல வந்து இந்த ஹைவே வந்து அவாய்ட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் செம்மையாக மாட்டிக்கணும் ஆயிடுச்சு. ஒரு 3 கிலோமீட்டராக இப்படி தான் இருக்கு. என்ன பண்ணுறது? பைக் போகிறதுக்கு இடம் கூட எங்கேயும் கிடைக்க மாட்டேங்கிறது. பூந்தடிச்சு போயிடலான்னு ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? என்னதான் பண்ணுறது? இப்போ நான் இப்படி போகலனாக்கா எல்லாத்தையும் லாஸ்ட்டில் தான் போகணும். நான் பின்னாடி ஆகிடுவேன். அதான் எங்கெங்கே கொஞ்சம் இடம் கிடைக்குதோ பூந்தடிச்சு போயிட வேண்டியது தான். ஐயோ இது இன்னும் ரொம்ப பெரிய டிராஃபிக்காக இருக்குப்பா. இது செம்ம ஜாம் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸ்டில் இப்போ வரைக்கும் மாட்டின்னு இருக்கோம். ரொம்ப பெரிய டிராஃபிக்காக இருக்குது. இது ஜாம். ஐயோ முடியல. ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் 7 ஹவர் காமிச்சுட்டு இருக்கு போய் சேருவேன்னு. என்னடா பண்ணுறது? ஸோ ஏன்டா வந்தேன்னா நான் இந்த ரூட்லன்னு தெரில. நேராக அங்கே டெல்லியிலேருந்து பூனே வழியாக வந்துட்டுருக்கலாம். நம்ம ரொம்ப தப்பாயிடுச்சு இந்த ரூட்டை எடுத்து. ஐயோ முடியலை. मैं 15 மினிட்ஸ் காமிக்குது இந்த ஜாம். இன்னும் என்னடா பண்றது? டியர் ஃப்ரெண்ட்ஸ் முடியல. என்ன இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குப்பா. ஐயோ என்ன பண்றது புரியல. இப்படி போலாமா அப்படி போலாமா எப்படி போலான்னு. டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது? மழையும் ஷுருவாயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. மெயின் வந்து கோப்ரோ தான் நிற்கிறதா ஆகுது. அடிக்கடி தொறுக்கணும் போடணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. சரி இங்கே ஒரு ஷெட் இருந்தது. இந்த ஷெட்டில் வந்து நிற்க வச்சிருக்கா கொஞ்சம். ஐயோ எப்போதா போய் சேர போகிறனோ இன்னைக்கு. மும்பை போனேன்னா மும்பை இன்னும் இதோடைய டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அங்கே மறந்துட்டு கூட போயிடாதீங்கன்னு. வேற எங்கே தான் போகிறது? ஐயோ இல்லை பாருங்க செம்ம மழை பிடிச்சிக்கிச்சு. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நேஷ்னல் ஹைவே பாருங்க. உங்களுக்கு இருக்கும் என்னடா இவன் சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க இதுதான் நேஷ்னல் ஹைவே. எப்படி இருக்கு பாருங்க.
இப்படி போனோமா ராத்திரி 12 மணி ஆகிடும் போய் சேரும். ஐயோ என்னடா ஓட்டுறீங்க? அடங்கப்பா, பாத்தீங்களா என்ன நேஷனல் ஹைவே 48. அங்க பாருங்க என்ன போட்டோஸ். ஐயோ முடியல, நான் என்ன அடிக்கடி முடியலன்னு சொல்லிங்கிறேன். முடியலன்னு சொல்லியா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன். ஜஸ்ட் கிடிங் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க கருங்கிட்டு இருக்கு, செம்ம மழை வரப்போகுது. தெரில இன்னைக்கு எங்கடா போய் சேர போறோம். என்ன இன்னும் 2 நாள் எடுக்கணும் போய் மும்பை சேரும். என்ன வெஸ்டர்ன் காட்ஸ் ரைடு இப்படி போகுது, ஒரு புரியாத புதிரா இருக்கு இது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக வந்தாச்சு. தானேக்கு வந்திருக்க. இன்னைக்கு தானேல தான் ஸ்டே. வெளியே வந்து நான் ஸ்டாப் மழை தான் வந்துட்டு இருக்கு. செம்மையாக மலையில் நஞ்சு ஆச்சு. செம்மையாக மலையில் கூட வந்து நான் பைக் ரைடிங் ஓட்டியாச்சு. பைக் ரைடிங் சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆயிடுச்சு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேலே ஓட்டுறது சரியில்லை, அதனால தான் வந்து அம்மா வேற சொல்லியிருக்காங்க 8 மணிக்கு மேலே நீ ஓட்டக்கூடாது, எங்கன்னா ரூம் பார்த்து தங்கிடுன்னு. சரி இப்போ வந்து ரூம் பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்கும் ரூம் எல்லாம். பரவாயில்ல, நல்லா நீட் அண்ட் க்ளீன் ரூம் அண்ட் டாய்லெட் பாத்ரூம். பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப கம்மி விலை தான். 1200 சொன்னாங்க, ஆனால் வந்து 700 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நாளைக்கு நான் பார்ப்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு. நாளைக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மகாபலேஸ்வர்லேருந்து இப்போ நான் அங்கேருந்து எந்த டெஸ்டினேஷன் அதுதான் நாளைக்கு நான் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலி ஏசியும் இருக்கு, வித் ஏசி சூப்பராக இருக்கு, நல்லா நீட் அண்ட் க்ளீன் ரூம். இப்போ நாளைக்கு வந்து எங்கே ஸ்டே பண்ணுவோன்னு அது நம்ம பார்ப்போம். ஆனால் நாளைக்கு எங்கே நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரிங் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போதுக்கு நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். நான் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். இன்னித்தோடைய வீடியோ நாளைக்கு வரும். ஓகே, அண்ட் தேங்க்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நல்லா எனக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ ஃபுல் பாருங்க. ஓகே, இதில் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னைக்கு ரொம்ப 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 பயங்கரமாக இருந்தது ரைடு. ஏன்னா வந்து அப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் இருந்தது. நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில். ஓகே, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ.